ஹாய், நான் ராகுல் பிரதாப். நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸான பைக்ஸ் பற்றி தெரியும். அதாவது ரோட் பைக்னா என்னது, ஹைப்ரிட் பைக்னா என்னது, எம்டிபி பைக்னா என்னதுன்னு தெரியும். ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி பைக் இருக்குது, அது வந்து டூரிங் பைக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெஷலாக மென்ட் ஃபார் டூரிங், அதாவது மல்டிபிள் டேஸ் மல்டிபிள் மந்த்ஸ் நிறைய வெயிட் கேரி பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பைக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் டூரிங் பைக்ஸ்னால் என்னது, அதில் என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும், அதில் எந்த மாதிரியான இன்ஜினியரிங் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி ஒரு டூரிங் பைக்ஸை பார்த்து வாங்கணுன்றதை வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து 2 செட் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க வந்து பிகினர், அதாவது சைக்கிளிங் நாலேஜ் இருக்காது, ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்காக சைக்கிள் வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கும். அதே மாதிரி சிலர் வந்து சைக்கிளிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களும் டூரிங்காக சைக்கிள் அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக எப்படி நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கணுன்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க பைக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான டூரிங் பைக் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி டூரிங் பைக் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்காக நம்மளோட லக்கேஜையும் கேரி பண்ணிவிட்டு போகிறதுக்காக அதில் இன்ஜினியரிங் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கம்ஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ரிலேயபிளாக, ரொம்ப டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து எந்த ஒரு ஃபெயிலியரும் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக இந்த டூரிங் பைக்கில் 2 விதமான பைக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோட் டூரிங் பைக், இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் டூரிங் பைக். இந்த ரோட் டூரிங் பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோட் பைக் மாதிரியே இருக்கும். அட்வென்ச்சர் டூரிங் பைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைப்ரிட் பைக் மாதிரியே இருக்கும். ஆனால் இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தா தான் அதில் இருக்கிற இன்ஜினியரிங் சேஞ்சஸ் வந்து தெரியும். குறிப்பாக சொல்ல போனோன்னா இந்த பைக்ஸில் வந்து வீல் பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வீல் பேஸ்னால் ஃப்ரண்ட் ஹப்புக்கும் ரியர் ஹப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் ஜாஸ்தியாக இருக்கும்னா, டூரிங் பைக்கில் வந்து பின்னாடியும் முன்னாடியும் ரேக் இருக்கும். அந்த ரேக்கில் நம்மளுடைய லக்கேஜு, ஆக்சசரிஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே போட்டு நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் வெயிட்டோட நம்ம ஈஸியாக மெனுவர் பண்ணுறதுக்காக, மெனுவர்னால் வளைஞ்சு நெளிஞ்சு ஓட்டுறதுக்காக இந்த வீல் பேஸை வந்து அதிகமாக தருவாங்க. இது வந்து நார்மலாக ரோட் பைக்ஸ்லலாம் இருக்காது. ஸோ டூரிங் பைக்ஸில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து செயின் ஸ்டேன்றது செயினுக்கு பேரலாக ஃப்ரேமோட ஒரு செக்ஷன் வந்து போகும், அதுதான் செயின் ஸ்டேன்னு சொல்லுவாங்க. அது டூரிங் பைக்ஸில் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஏன்னா டூரிங் பைக்ஸில் பின்னாடி ரேக் வரும், அந்த ரேக்கில் நம்ம பேனியர் பேக் மாட்டுவோம். அந்த பேனியர் பேக் வந்து அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து தொங்கும். ஸோ அது நம்ம பெடல் பண்ணும்போது நம்ம காலோட இடிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இடத்த கொஞ்சம் நீளமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜராக இருக்கிற ஃப்ரேம் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல். பொதுவாக ரோட் பைக்லாம் வந்து கார்பன்லேயும் லைட் வெயிட் மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டூரிங் பைக் வந்து ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டீலுக்கு வந்து நேச்சுரலாகவே ரோட் வைப்ரேஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி டேம் பண்ணுற எபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப டியூரபிளாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் வந்தால் கூட நம்ம ரீஒர்க் பண்ணி, அதாவது வெல்டிங் பண்ணி நம்மளுடைய டூரிங்கை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் வந்து ஸ்டீலை வந்து பண்ணியிருப்பாங்க இந்த டூரிங் பைக்ஸில். இதை தவிர்த்து கியரிங் பார்த்திங்கன்னா, அதாவது டிரைவ் ட்ரெயின் பார்த்திங்கன்னா வேகமான கியரிங் சிஸ்டம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் ஈஸியான கியரிங் சிஸ்டம் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து ஹில் கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கியர் சிஸ்டமை வந்து அதில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சீட்ஸ் வந்து ஏரோடைனமிக்கலாக இல்லாமல் நிறைய ரைட் கம்ஃபோர்ட் தர மாதிரியான சீட்ஸை வந்து அதில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சம் சைக்கிள்ஸில் வந்து லெதர் சீட்ஸ் கூட இருக்கும். லெதர் சீட்ஸ் இருந்தால் நம்ம ரைடிங் ஷார்ட்ஸ் போடாமல் கூட லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்து நுணுக்கமாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹேண்ட் பார்ஸில் கூட ட்ராப் ஹேண்ட் பாரும் வரும், ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் பாரும் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கம்ஃபர்ட்டுக்காகவும் ஸ்டெபிலிட்டிக்காகவும் பார்த்து பண்ணதுனால இந்த டூரிங் பைக்ஸோட ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50,000 இல்லை 70,000 கொடுத்தா தான் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் ரிலீஸ் பண்ண டூரிங் பைக்ஸை வந்து நம்மளால் வாங்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி டூரிங்காக பைக் வாங்குறது வந்து நெசசரி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் டூரிங் லிமிட் பார்த்திங்கன்னா 10 days இருக்கும், இல்லை அதையும் தாண்டி மேக்ஸிமம் போனால் 1 month இருக்கும். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிற ஹைப்ரிட் பைக்ஸே வந்து மோர் தென் எனஃப். ஸோ உங்களுக்கு டூரிங் பைக்னால் என்னதுன்னு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டூரிங் பைக் வாங்குறதுக்காக ஒரு சைக்கிள் கடைக்கு போகிறீங்க. ஸோ அங்கே என்னென்ன விஷயங்களை நோட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு 6 பாயிண்ட்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த 6 பாயிண்ட்ஸை நீங்கள் மனசில் வச்சு வாங்கும்போது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக உங்கள் நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு பைக்கை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃப்ரேம். இந்த டூரிங்காக நம்ம பிக் பண்ண போகிற பைக் டைப்னு பார்த்தீங்கன்னா அது ஹைப்ரிட் பைக் தான். ஸோ அந்த ஹைப்ரிட் பைக்கோட ஃப்ரேம் ஆல்மோஸ்ட் எப்போவுமே ரிஜிடாக தான் இருக்கும்.
இருந்தாலும் அந்த ஃப்ரேமை பார்க்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் வீல் பேஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியும் செயின் ஸ்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியும் அந்த ஸ்டோரில் இருக்கிற சைக்கிளோட கம்பேர் பண்ணி ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ரேக் போட்டால் பேக் மாட்டினா எங்கே வரும்ன்றதை வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்து சைக்கிளை வந்து பிக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு அதோட மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் இப்போ நம்மக்கிட்ட கிடைக்கிற எல்லா மெட்டீரியலும் அலுமினியம் தான் இருக்குது. ஸோ அலுமினியம் ஓகே, அதாவது இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே. நீங்கள் ஒரு 1 மந்த் டூரிங் வரைக்கும் அது தாங்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது அலுமினியம். ஸோ ஈஸியாக அலுமினியம் போகலாம். ஸ்டீல் பைக்ஸும் வருது, நான் செக் பண்ணி பார்த்தேன், 2-3 ஸ்டீல் பைக்ஸும் இருக்குது. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட ஸ்டீல் பைக் இருக்கலாம். ஆனால் ஸ்டீல் பைக் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், இது அலுமினியமா ஸ்டீலான்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரேமு, இந்த ஜாமெண்ட்ரி, இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சைஸ் முக்கியம். உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேமோட சைஸை வந்து பிக் பண்ணணும். கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃப்ரேம் சைஸ்ன்னு இருக்கும், அந்த ஃப்ரேம் சைஸை வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோரில் போய் பிக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரேமை பிக் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு அந்த ஃப்ரேமில் இருக்கிற பிரேஸ் ஆன்ஸை செக் பண்ணுங்கள். பிரேஸ் ஆன்ஸ்னால் ஃப்ரேமில் ட்ரில் பண்ணி த்ரெட்டு போட்டிருப்பாங்க. அந்த த்ரெட்டு எதுக்குன்னா நீங்கள் எங்கே பார்க்கலான்னா பாட்டில் கேஜ் மாட்டுறதுல வந்து இப்போ வர பைக் எல்லாத்துலேயும் வந்து 2 சைடும் வந்து ட்ரில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பின்னாடியும் முன்னாடியும் இருக்குதான்னு பாருங்கள். ஏன்னா பின்னாடி ரேக் மாட்டுறதுக்கு வந்து அந்த பிரேசான்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி முன்னாடி ரேக் மாட்டுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் விஷயங்களெல்லாம் பார்த்து ஒரு ஃப்ரேமை வந்து பிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் பண்ண போகிறேன், எனக்கு சஸ்பென்ஷனோடு இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் வேணாங்க. ஏன்னா ரோட்டில் வர வைப்ரேஷன்ஸை வந்து வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரேம் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நம்ம கைக்கு வர வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். அதே மாதிரி நாம் இந்தியன் கண்டிஷன்ஸில் போகிற டூரிங் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே இல்லைனா ஒரு நேஷ்னல் ஹைவே தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரோட்டில் தான் நம்ம டூரிங் போகிற மாதிரி இருக்கும். ஆஃப் ரோடு வந்து வெரி மினிமம் அளவு தான் இருக்கும். ஹிமாலயாஸ் போனால் கூட ஃபியூ செக்ஷன்ஸ் தான் வந்து ஆஃப் ரோட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரிஜிட் 4K வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சஸ்பென்ஷன்ன்றது தேவையில்லாத விஷயம். அது தேவையில்லாமல் சைக்கிளோட காஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுக்கு ரோடு ஃப்ரிக்ஷனையும் வந்து அதிகம் பண்ணி விட்டுரும். ஸோ ரிஜிட் 4K வந்து அட்வைசபிள். தேர்ட், பிரேக்ஸ். இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம். நம்மக்கிட்ட வந்து 2 விதமான பிரேக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிம் பிரேக், இன்னொன்று வந்து டிஸ்க் பிரேக். ஸோ இதில் வந்து எது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற டவுட் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிம் பிரேக்கை வந்து அட்வைஸ் பண்ணுவேன் ஃபார் டூரிங். ஏன்னா ரிம் பிரேக் வந்து ரொம்ப சிம்பிளான கன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து ஒரு 2 பிவோட் பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பிவோட் பாயிண்ட்லேருந்து ஒரு லிவர் போயிட்டு ரிம்மை போயிட்டு லாக் பண்ணும். அதில் பிரேக் ஷூ இருக்கும். நம்ம ஹியூமன் ஐஸ்லேயே வந்து பிரேக் நல்லா இருக்கா இல்லையா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மல்டிபிள் டே டூரிங்க்கு வந்து இந்த பிரேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராப்ளம் கொடுக்காது. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தா கூட நாம்ளே சர்வீஸ் பண்ணி முடிச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டாப்பிங் பவர் வந்து கம்மின்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு கம்மியாக இருக்காது. 15 kg வெயிட்டோட டவுன் ஹில்லாக கூட இறங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாலாம் கிடையாது, நல்லாவே ஸ்டாப் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டூரிங்க்கு வந்து நான் ரிம் பிரேக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். டிஸ்க் பிரேக்கும் இருக்குது. டிஸ்க் பிரேக்கில் வந்து என்ன அட்வான்டேஜ் சொல்லுவாங்கன்னா, ஸ்டாப்பிங் பவர் வந்து ஜாஸ்தி, அது இல்லாமல் வந்து எஃபர்ட் ரொம்ப கம்மியாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தி. அது இல்லாமல் சைக்கிளோட ஓவரால் காஸ்ட்டை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நீங்களே சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா, அதாவது ரொம்ப மல்டிபிள் டே ட்ராவல்னால் நீங்கள் ரிம் பிரேக் போங்க. உங்களுக்கு காஸ்ட்டு ப்ராப்ளம் கிடையாது, சர்வீஸ்னாலும் நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க் பிரேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு டிரைவ் ட்ரை. இது நம்ம டூரிங்காக வாங்க போகிற பைக்குன்றதுனால நான் சிங்கிள் ஸ்பீடு பைக்கை வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதனால் கியர் வச்ச பைக்கை வந்து வாங்குங்க. இந்த கியரில் வந்து 21 ஸ்பீட் காம்பினேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 21 ஸ்பீட்லேயே வந்து பின்னாடி அதாவது பின்னாடி 7 இருக்கும், முன்னாடி 3 வீல் இருக்கும். அந்த பின்னாடி இருக்கிற 7 வீலில் வந்து ஒரு வீல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி குரூப் செட்டை வந்து பார்த்து வாங்குங்க. அது வந்து ஹில் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உனக்கு சப்போஸ் பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்பீடு டிரைவ் ட்ரெயின் கூட செலக்ட் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டி பழக்கம் இல்லை அப்படின்னா வந்து தாராளமாக சிங்கிள் ஸ்பீட்லேயே வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து யோசிச்சு வாங்குங்க.
அடுத்து வீல்ஸ் அண்ட் டயர்ஸ். ஜென்ரலாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. டூரிங்காக வாங்குறவங்க வந்து எம்டிபியோட டயர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தடிமனான டயர் இல்லை பைக்கை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது அட்வைசபிள் கிடையாது. அது எதுக்கு அது பிக் பண்ணுவாங்கன்னா, அது வந்து நிறைய பஞ்சர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காகவே அதை பிக் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து உங்களை வந்து அப்படியே ஸ்லோ பண்ணி இழுத்துரும். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு நல்ல ஹைப்ரிட் டயர் வித் லைனரோட வாங்கிக்கோங்க. அது வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகும். சில பைக்ஸில் வந்து சிட்டி டெரெயின் பைக்ஸ்னு சில வேரியண்ட் வருது. அதில் வந்து டயர் வந்து எம்டிபிக்கும் ஹைப்ரிடுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அந்த டயரை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் பட்ஜெட். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வர வேண்டியது. ஏன்னா நம்ம சைக்கிள் வாங்கணும் போகும்போது நம்ம ஒரு பட்ஜெட்டை தான் வந்து மனசில் வச்சுட்டு போவோம். ஆனால் பட்ஜெட்டை பார்த்துட்டு இந்த முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதனால தான் நான் முக்கியமான காம்பனன்ட்ஸை தூக்கி முதல்ல வச்சேன். ஸோ இந்த உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணுங்கள். எங்கே நல்லா அடிபடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவ் ட்ரெயின் அப்புறம் பிரேக்ஸு, இங்கே இதை பிக் பண்ணுற விஷயத்தில் தான் அடிப்படும். உங்களுடைய பட்ஜெட் வந்து 7,000 ஆர் 10,000 கீழே அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் ஸ்பீடு எடுத்துக்கங்க. அதாவது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழக்கம் இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல ஹைப்ரிட் பைக் வேணும் டூரிங்காக அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருக்கிற பைக்ஸை வந்து பிக் பண்ணலாம். உங்கள் 2 பேருக்கும் நான் பொதுவாக கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, கோ ஃபார் செகண்ட் ஹேண்ட் பைக். ஏன்னா சில பேர் வந்து ஹைப்ரிட் பைக் வாங்கின ஒரு கொஞ்சம் மாதத்துலேயே வந்து ரோட் பைக்காக அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹைப்ரிட் பைக்கை வந்து அவங்க விற்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பைக்ஸை வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கிக்கோங்க. ஸோ புதுசாக பைக் வாங்குறதோட ஹைப்ரிட் பைக் வந்து நல்ல இம்போர்ட்டட் ஹைப்ரிட் பைக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஏன்னா நான் வாங்கின பைக்கும் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வாங்கினேன். அதில் எல்லா விதமான டூரிங்கான ஃபீச்சர்ஸும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பைக்கை வந்து தேடி பார்த்து பிக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த 6 விஷயத்தை மனசில் வச்சு வாங்கும்போது நம்மளால் ஒரு இண்டிபெண்ட்டாக டூரிங்காக இந்தியன் கண்டிஷன்ஸில் ஒரு நல்ல பைக்கை வந்து பிக் பண்ணி எடுக்க முடியும். இந்த 6 விஷயத்தை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் ஒரு ரிசர்ச் மூலியமாக எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக இந்த பைக் பிக் பண்ணுறதுக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் செலக்ட் பண்ணுறதுல டவுட் இருந்ததுன்னா கூட அவங்கக்கிட்ட கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக் செலக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஆல்வேஸ் ரெடி டு கைட் யூ. அடுத்த வீடியோவில் சிங்கிள் ஸ்பீட் பைக்கில் நான் பண்ண ஒரு டூரிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வீடியோவில் இருந்தே நம்ம எப்படி பைக் பேக் பண்ணணும், எப்படி மேப் ரீட் பண்ணணும், எப்படி மேப் பிளான் பண்ணணுன்றதை வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.